ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு வெந்தய கீரையை வச்சுட்டு ஒரு புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக பண்ணலாம். இது எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு நம்ம ஒரு 25 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 10 மிளகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயமும் போட்டுக்கலாம். இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முழுசாகவே போடுறேன், ஏன்னா அது சின்ன வெங்காயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். பாருங்க, வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் 2 தக்காளி, நல்லா சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், இதை போட்டுக்கலாம். நான் ஒரு கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்து நல்லா கீரை பகுதியை மட்டும் எடுத்துருக்கேன். இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா போதும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மிளகாய் தூள் வாசம் போக நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கீரை, இந்த மிளகாய் தூள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ தட்டை எடுத்து வச்சு பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வெள்ளை புளி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தண்ணியாக தெரியும். இப்போ இந்த புளியும் அதிலேயே ஊற்றிடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைப்போம். வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வைக்கலாம். வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த குழம்புல எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா படர்ந்து நல்லா வருது. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சு பரிமாறலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ஒரு நாள்லேயே கெட்டு போகாது. 2-3 நாள் நீங்கள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான குழம்பு. இதே மாதிரி ஒரு குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.